தென்னையில் குருமை கொட்டுற பிரச்சனை தாங்க இப்போலாம் அதிகமாக இருக்குது. அந்த குருமெல்லாம் ஏன் கொட்டுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க. தென்னையில் குருமை கொட்டுறதுக்கு மொத்தம் 3 வகையான காரணங்கள் இருக்குது. முதல்ல நீர் பற்றாக்குறை. நம்ம தென்னை மரங்களுக்கு சரியான அளவிலோ இல்லை சரியான நேரத்திலையோ தண்ணீர் பாய்ச்சாம விட்டுட்டோன்னு வைங்களேன், குருமெல்லாம் கொட்டியும் போயிடுதுங்க. ரெண்டாவது, வண்டுக்களான காண்டாமிருக வண்டோ இல்லை சிவப்பு கூன் வண்டோ அந்த குருமைகள்லாம் அரிச்சிறதுனால குருமையெல்லாம் வலுவிழுந்து கொட்டியும் போயிடுதுங்க. மூணாவதாங்க மிக முக்கியமான காரணம், போரான் சத்து குறைபாடுனாலோ இல்லை நூண்டு சத்துக்கள் குறைபாடுனாலே தாங்க குருமையே கொட்டுது. இத்தனை காரணம் சொல்கிறியம்மா, மருந்து என்ன அப்படி தானே கேட்குறீங்க? அதுக்கு முன்னாடி இதையும் கேளுங்க. போரான் சத்தை தரக்கூடிய இயற்கை இலைகளை வெட்டி மரத்தை சுற்றி போடுங்க. அப்படியும் இல்லையா, இயற்கை வேருக்கு நம்ம ஃபெர்டிலிட்டி இதில் உள்ள 6 நுண்ணுயிர்களை 7 வகையான சத்துக்களையும் எடுத்து கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போரான் சத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது குருமையும் கொட்டாது, மரமும் நல்லா வளர்ச்சியாகவும் இருக்கும், காயும் பெருவட்டமாக இருக்குங்க. எனவே விவசாய பெருமக்களை இதனை வாங்கி பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி விவசாய தகவல் உங்களை வந்து சென்றடையுமா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தொடர்புக்கு 63855 999 83.